அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஆதி சபை இப்படி தான் அவங்க தினசரி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 44ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த காரியம்தான் இப்போ நமக்கு நடக்கணும். அதனால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, நம்ம கூட வந்துட்டு போயிடுவோம், தரித்திருந்து தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும். அப்போ பாருங்கள், நம்ம அந்த பிளானுக்கு வந்தாச்சுல. இப்போ ஆலயத்தில் தரித்திருக்கணும், வீடுகள் தோறும்னா மாலை ஊழியங்கள், மாலையில் ஜனங்களை தேடி போகிறது. அவங்க போய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. கபடம் இல்லாத இருதயத்தோடும். நம்ம சர்ச்சில் கொஞ்சம் அப்பம் விற்கிறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அது எல்லா வீடுகள்லேயும் அது உணவு கொடுக்கணும்னா நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அது ஒரு ஒழுங்கு தேவை தான். ஏன்னா சில நேரம் எல்லா வீட்லேயும் கொடுப்பாங்க, சில கஷ்டப்படுற வீடுகளில் அன்றைக்கி கொடுக்க முடியாது. அப்போ அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. அதனால் பொதுவான ஒரு ஒழுங்கு வச்சுருக்கோம். சரி, என்னைக்காக இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிடுவோம். எழுப்புதல் வரணும்னா அந்த வீடுகள் தோறும் உள்ள ஐக்கியம், அந்தந்த வட்டார தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் போய் ஜனங்களோடு உட்காந்து, அந்த ஐக்கியம்னா அதை சாப்பிட்டு வர்றது மட்டும் நினைக்கக்கூடாது. உட்காந்து சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், பேசி அவங்களோட சந்தோஷமாக இருந்து அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. அன்றைக்கி ஒரு இடத்துல இந்த குடும்பத்தார் உட்காந்து அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஆகுது. இந்த மாதிரி அந்த ஐக்கியம் அதை முக்கியப்படுத்திடணும். அவங்களோட உட்காந்து பேசி இதெல்லாம் செய்யும்போது மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. மகிழ்ச்சி, கபடம் இல்லாத இருதயம், கள்ளங்கபடு இல்லாத ஒரு அந்த அப்படிப்பட்ட இருதயம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எல்லார்ட்டையும் தயவு கிடைச்சது, தயவு பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் நிறைய பேருடைய தயவை நமக்கு கிடைக்க பண்ணுவார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தயவு கிடைச்சிச்சில்ல. எல்லோரும் என்ன செஞ்சாங்க, எல்லாம் வெள்ளி உடைமை பொண்ணு உடைமையெல்லாம் எடுத்தா வந்து கொடுக்குறாங்க. வீட்டில் யாராவது தண்ணி கேட்டால் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகள். அது மாதிரி தயவு பெற்றிருந்தார்கள். தயவு இருந்தால் வந்து கொண்டே இருக்கும், தயவு இருந்தால் கொடுத்து கொண்டே இருப்போம். தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. யாரை பார்த்தாலும் தயவு கிடைச்சிருக்கு. இப்போ தேவன் ஒருத்தனுக்குள்ளே இருந்தால் அந்த நபருக்கு தயவு கிடைக்கும். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் யாரை பார்த்தாலும் எஸ்தருக்கு தயவு கிடைக்குதான். அது மாதிரி நமக்கும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், நல்ல பிரசன்னத்தை சுமக்கணும். உங்கள் குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் மேலே வச்சிடணும், தனிப்பட்ட பிரச்சனையை ஆண்டவர் மேலே வச்சிடணும். நமக்கெல்லாம் சில தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தின் தேவைகள்லாம் இருக்கும். அது மேலே யார் மேலே வச்சிடுறது? அதை பற்றி என்ன பண்ணுவேன்னு யோசித்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் ஏதாவது நடக்க போதா? ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா அந்த நேரத்தில் கத்துறதை வாய்க்க பண்ணுறதை பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், படிப்புக்கு என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை வருமா, ஸ்தோத்திரம், வேலைக்கு என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ணாது. நீ வந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணு, மீதி எல்லாம் கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்க அவங்க தேவனை அப்போ அனுதினமும் ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். இன்றைக்கி அந்த ஆதி அப்போஸ்தலர் பிரதிஷ்டை எடுத்துடணும். அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். அவங்க ஃபுல் டைமாக உட்காந்துருக்குறாங்க. நமக்கு காலையில் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டில் போயிட்டு திரும்ப வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் மத்தியானம்
வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப புறப்பட்டுறணும். அப்போ இந்த அனுபவங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். எல்லாரிடத்திலும் என்ன கிடைச்சது? ஆமாம், எல்லாரிடத்திலும். லூக்கா 2:52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக தயவு கிடைச்சிருக்குது. ரொம்ப 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 தயவு கிடைச்சிருக்குது. அதிகமாய் விருத்தி அடைந்தார்கள். நம்ம எல்லார் லைஃப்லையும் அதிகமாக விருத்தி அடைகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்கிட்டேருந்து தயவு கிடைக்கும், தேவனுடைய தயவு கிடைக்கும், சுற்றி உள்ளவங்களுடைய தயவு கிடைக்கும். சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. சுற்றி உள்ளவங்க அவங்க முகத்தை முறித்தாலும் முகத்தை நம்ம சிரிக்கணும், அவங்கள நேசிக்கணும். அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம். சிலருக்குள்ளே அந்த வேறு ஆவிகள் உட்கார்ந்து ஏதாவது பண்ணோம். அந்த ஆவியை நீங்கள் பேசிலாம் சரி பண்ண முடியாது. சில நேரம் கத்தரே பொல்லாத ஆவியை அனுப்பி விட்டுருப்பார். அப்போ அதெல்லாம் மனம் திரும்பினா தான் சரி பண்ண முடியுமே தவிர பொல்லாத ஆவிகளை நம்ம சொல்லி அது கேட்காது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி, கீழ்ப்படியாதவங்களுக்கு பொல்லாத ஆவி. அதனால் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவ ஆவியில் நிரம்பணும். வேறு அந்நிய ஆவி வராமல் காத்துக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யணும். அதனால் வேறு ஆவிகளுக்கு கையில் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கவனமாக இருக்கணும். நல்ல ஆவி இருந்தால் மட்டும்தான் ஊழியத்துக்கு போகணும். ஆவி போராட்டம் இருக்கா, ஒரு 6 மாதத்துக்கு ஊழியமே செய்யக்கூடாது. நல்ல ஸ்பிரிட்டில் போனால் தான் அங்கே எதாவது பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தாவி வச்சு தான் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு கேம்புக்கு போனோம், 20 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு ஒரு 10 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அடுத்து அப்போது பரிசுத்தாவி வச்சு தான் ஏதாவது நடக்குமே தவிர நம்மகிட்ட வேற பொல்லாத ஆவியை கொண்டு விட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்ல ஆவியில் நம்ம நிரம்பி இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவுப்போம். அப்படி உங்கள் வீட்டு பகுதியை பாருங்கள். உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் எதிர்த்த வீடு, உங்கள் சைடில் உள்ள வீடு எல்லாம் நல்ல உறவு இருக்குதா? இல்லை அவங்க இப்படி ஏதாவது ஒன்று கசப்பை வளர்த்து வச்சுருக்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் மன்னித்து மறந்துடணும். நம்ம அவங்கள நேசிக்கணும். அந்த தேவனுடைய அன்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிசாசு நிறைய பேரை நம்மளை விட்டு பிரிக்க பார்ப்பான், பகையை உண்டாக்க பார்ப்பான். நம்ம நினைக்கணும், பகையை இயேசு சிலுவையில் கொன்னுட்டார். பகையை பிசாசு உண்டாக்க பார்ப்பான், எதிரியை வளர்க்க பார்ப்பான், சுற்றி நம்மளை எல்லாரையும் எதிரியாக்க பிசாசு பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய கண்களும் நமக்கு தயவை கிடைக்க பார்ப்பார். அப்போ ஆண்டவர் என் மேலே வந்தால் எனக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும். பிசாசு வந்தால் பகையை உண்டாக்கிடுவான். ஆனால் அந்த பகையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு பகையை சிலுவையிலே கொன்று, கணவன் மனைவிக்குள்ளே பகையை உண்டாக்கி விட்ருவான். அப்போ நினைக்கணும், இந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார். குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே பகையை உண்டாக்கிடுவான், அக்கா தங்கச்சிக்குள்ளே பகையை உண்டாக்கிடுவான். பகையை சிலுவையிலே கொன்றார். இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார். சொல்லுங்கள், இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார். சொல்லுங்கள், இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார். ஆமென். அதனால் பகையை கொண்டாரு. இப்போ தயவு உண்டாகிறது. இந்த காரியத்தை மட்டும் நம்ம செஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது இவ்வளோதான். அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து நல்லா ஜெபம் பண்ணி தேவனை துதித்து அந்த பாடல் ஆராதனை 4 பாயிண்ட் தானே? ஜெபம், வேத வசனம், அப்புறம் ஆராதனை, ஊழியம். இந்த 4 பாயிண்டில் கவனம் செலுத்திக்கிட்டு இதுக்குள்ளேயே லைஃப் சுற்றிக்கிட்டு இருந்தாலே போதும். இவ்வளோதான். வாழ்க்கையை இதில் பயன்படுத்தினாலே போதும். அப்புறம் என்ன நடக்குது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தினசரி ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஆள் வந்தாலும் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். இப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது போல் மற்றவங்களையும் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வரணும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. எல்லோரும் இந்த அனுபவங்களுக்காக எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் செய்து கொண்ட அந்த அனுபவங்களை வளர உதவி செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். இப்போ உபதேசம் வந்துடுதா? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யமாக ஒருத்தர் மேலே இருக்கிற கசப்பு, அவங்க மேலே இருக்கிற குறைகள், அவங்க மேலே இருக்கிற சில தேவையில்லாத அந்த தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். அந்த சப்ஜெக்டுக்கு நான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடணும். அடுத்தவங்களை பற்றி குறை சேர்ந்தால் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்திங்கன்னு வைங்க, அது என்ன ஆவி அப்படின்னு வந்துடும். சில
நிந்தையான பேச்சுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்குரிய விஷயம். தேவன் அதில் பிரியப்படுவார். அடுத்தவங்க மேலே நிந்தைகளை பிசாசு அள்ளி போடுவான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும்னே அள்ளி போடுவாங்க. அப்புறம் சத்ரு, சில நேரம் சில ஆட்கள் சரியில்லாமலும் அப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த டாப்பிக்குள்ளால் ரொம்ப போகக்கூடாது. இரட்சகர் இயேசு தான், ரட்சிக்கிறவர் இயேசு தான். சொல்லுங்கள், ரட்சகர் இயேசு தான், ரட்சிக்கிறவர் இயேசு தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம தேவனை சார்ந்து ஜனங்களை தேவ பிரசன்னத்தில் உட்கார வைக்கணும். தேவ மகிமைக்கு ஏதுவாக மாறணுமே தவிர மற்றபடி அல்ல. அந்யோன்யம். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்தை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள்லாம். ஜெபத்தை அப்போ காலையில் ஒரு தனி ஜெபம், அப்புறம் சபையோட ஒரு ஜெபம், அதுக்கப்புறம் பகலில் ஒரு ஜெபம், மாலையில் குடும்ப ஜெபம், அதுக்கு நடுவில் மக்களோடு ஒரு ஜெபம். ஃபுல் ப்ரேயர் பேக்கேஜ்லேயே நம்ம லைஃப் இருக்கணும். ஒரு ஆள் இன்றைக்கி சாயங்காலம் சொன்னார் ஒருத்தர், பாஸ்டர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகணும். என்னைக்கு போகலாம்? இன்றைக்கே போவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஆத்துமானாலும் நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரி தேவன் நம்மளை சந்திக்க வைப்பார். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எனக்கு தயை கிடைக்கும். சொல்லுங்கள், தேவ சபைக்கு தயை கிடைக்கும், நம்ம தலைமுறைகளுக்கு தயை கிடைக்கும். தயை வேண்டும். ஸ்தோத்திரம். யார் தெரியுமா? அதெல்லாம் பழைய காலத்து வாழ்க்கை, சுயத்திலே வாழ்ந்தது, ஜென்ம ஸ்பாவத்திலே வாழ்கிறது. இதெல்லாம் பழைய மனுஷனை இப்போ எங்கே அரைஞ்சாச்சான்னு பார்த்துக்கணும். பழைய மனுஷன் பழைய மனுஷி ஆடிட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ள புதிய மனுஷன்தான் வெளிப்படணும். நான் சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன். மனைவி மேலே வேறு ஆவி ஆடினா கணவன் எப்படி இருக்கணும்? சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆணியை பிடுங்கிட்டு கண்ணில் குத்திடக்கூடாது. அதே போல் கணவன் மேலே வேறு ஆவி இறங்கிச்சுன்னா வேறு ஆவி வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சில வீடுகள் அங்கங்கே சில வெடிக்கு பார்த்தீங்களா, அப்படியே வேறு ஆவி வந்தால் கூட என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. தீர்க்கதரிசி போன உடனே பிள்ளை செத்து போச்சு. அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா? சில பிரச்சனை எதுக்கு வருதுன்னா, நம்ம அக்கிரமம் ஞாபகம், நீ சரியில்லைங்கிறத செக் பண்ணிக்க, அக்கிரமத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வரும் சில சம்பவங்கள். அக்கிரமத்தை, ஆனால் அதான் அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது. அதனால் சிலுவை அண்டையில் சரண்டர் ஆகி கிருபையை வாங்கிக்கிட்டே இருக்கணும், கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த அக்கிரம கிரியைகள் எல்லாம் அழிச்சிருவார். இல்லைன்னா அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போன்றுவார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா அக்கிரம கிரியைகள் அது இந்த வசனம் இடையில அடிக்கடி சொன்னோம். அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது. இந்த இடத்துல அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா வந்தீர், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள். இதெல்லாம் எவ்வளோ மோசம், எவ்வளோ பயங்கரமான வசனம் பாருங்கள். அக்கிரம செய்கைக்காரரே இதெல்லாம் ஆராதிச்சு ஜெபிச்சு நல்ல ஆண்டவரை தேடின பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? உன்னை எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் இயேசு முகத்தை முறிச்சுட்டா எப்படி இருக்கும்? உன்னை எனக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அப்போஸ்தல உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிட்குதல்ல, ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாக இருக்கணும். 12 சீசரில் ஒருத்தன் பிசாசாக மாறி இருக்கிறான் பாருங்கள். இயேசுக்கிட்ட இருந்தே பிசாசாக மாற முடியுமா? இயேசுடைய பார்வையில் இருந்தே பிசாசாக மாற முடியுமா? ஆம், இல்லை. அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? மாற முடியும். அதை விடுங்க. பரலோகத்தில் இருந்து பிசாசாக மாற முடியுமா? பரலோகத்தில் இருந்த லூசிபர் யாராக மாறிட்டான்? பிசாசாக மாறிட்டான். பரலோகத்தில் இருந்தவனே பிசாசாக மாறினா, இயேசுவோடு இருந்த ஸ்தோத்திரம் யூதாஸ் பிசாசாக மாறினா, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஸ்தோத்திரம் பிசாசாக இருந்தான். ஸ்தோத்திரம். சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அனனியா குடும்பமாக பேய மாறுறாங்க. கணவனுக்கு ஒத்து போய் பிசாசு தூண்டுறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமியும் போடக்கூடாது. தவறுகளை தேவ வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியில் போய் சரிப்படுத்தணும். அதனால் இப்போ எல்லாம் குடும்பத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். எல்லா தாய்மார்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து, அவன் சரியில்லைன்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 தடவை சொல்லலாம். அதுக்கப்புறம் 3ஆவது தடவையும் சரியில்லையா, தினசரி ஒரு நேரம் உபவாசம் இருக்கணுமா. பால் தினகரன் அவர் வாலிப நாட்களில் சரியாக சில காரியங்களில் அவர் அந்த ஒழுங்குக்கு வரலன்னொடனே அவங்க அம்மா தினசரி புதன்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்களாம். ஸ்தோத்திரம். இது ஏதோ ஒரு யூடியூப்பில் கேட்டது தான். அதுக்கப்புறம் அவர் லைஃபே மாறிச்சான். இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்குதான் உபவாசம் பண்ணி. அங்கே இருக்கிற அம்மாமார்கள்லாம் பாருங்கள்,
எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, 12 பிள்ளைகள் இருக்குது, அது ஒன்றும் பெருசு கிடையாது. அது ஒரு பிள்ளையாக இருந்தாலும் உபவாசம் பண்ணி தேவ பக்தியில் வளர்க்குறது தான் முக்கியம். அல்லேலூயா. எங்கள் அம்மாலாம் அப்படி தான், எங்களெல்லாம் ஈஸியாக வளைக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனால் ஆனால் ஜெபம் பண்ணி கர்த்தர் அழகாக மாற்றிட்டார்ல. இந்த மாதிரி தான் நம்ம தேவனை தான் பிடிக்கணுமே தவிர மற்றபடி பேசி சொல்லி திட்டி அடியெல்லாம் பனைமரம் மாதிரி நின்று வாங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்து அவ்வளோதானா, அடுத்த கம்பு எதுவும் உடைக்கணுமா, அந்த மாதிரி ஒரு உருக்கு வைராக்கியம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் முடித்து அப்புறம் அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொல்லி கடைசியில் இதெல்லாம் நடக்கலப்பா, ஒரு வழி இருக்குதுப்பா, பிடிங்க ஆண்டவரன்னு சொல்லி கர்த்தரை பிடிச்சா கர்த்தர் தங்க கம்பியாக மாற்றிடுறார். இன்றைக்கி எல்லோரும் இந்த அனுபவத்தில் வளர்ந்து, சரியா எங்களால் முடியலப்பா, கையை விரிச்சிடணும். என் மகனை மாற்ற என்னால், என் மகளை மாற்ற என்னால் முடியலை, என் மருமகனை மாற்ற என்னால் மருமகளை மாற்ற முடியல. ஆண்டவரே, ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஆனால் உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்கள். ஆவியானவர் இறங்குவார், ஆவியானவர் இறங்குவார், ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணால் கர்த்தர் மாட்டோம். அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி இறங்குனா 4 காரியம் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அடிப்படையாக தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம், ஸ்தோத்திரம். அதனால் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நடக்கும். சொப்பனம் கொடுப்பார், தரிசனம் கொடுப்பார். அம்மா சொல்லுது, பாஸ்டர் நம்ம உங்களை பார்த்தா உங்களையும் பால்தங்கையாவையும் கர்த்தர் ஒப்பிட்டு காமிக்கிறாரு, அப்படியே அந்த முகம் பிரகாசிக்குது, கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறாரு அப்படின்னு ஒரு அம்மா இன்றைக்கி வரும்போது பாஸ்டர்மா சொன்னாங்க. ஒரு அம்மா, நீங்கள் ஜெபம்னிக்கிட்டே இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல், ஸ்தோத்திரம், ஒரு பழைய துணியை கட்டிட்டு ஜெபம்னிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் நானும் பக்கத்தில் இருந்து வேர்வையோடு ஜெபம்னிக்கிட்டே இருக்கிறோம், ரெஸ்ட்டே இல்லாமல் ஜெபம்னிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொன்னாராம், பாரு அவங்க துணி மாற்ற கூட நேரம் இல்லாமல் ஜெபம்னிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி கர்த்தர் தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம அதுக்கு தானே ஜெபம்னிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சபைக்கு வரலன்னா, பாஸ்டர் நீங்கள் வந்தீங்க பாஸ்டர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இப்போ நிறையா. அதனால் பரிசுத்தாவி இறங்கிட்டா இங்கே மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் அநேகருக்கு தரிசனங்களை கொடுப்பார். தெரியாது, பட்டணத்திலே ஒரு 1000 அடி உயரத்தில் இயேசு எழுந்து நின்னார்னா என்ன ஆகும், காட்சி கொடுத்தார்னா. அல்லேலூயா. தரிசனம், சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஆவியை ஊற்றுவேன், அப்புறம் வரங்கள் கிரியை செய்யும், கனிகள்லாம் வந்துடும். ஆவியானவர் வந்துட்டால் நம்ம குணம்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். எல்லாம் சுயம் மாறிடும், ஈகோ மாறிடும், அருபமாயிரும். அதனால் இதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜெப ஆவி கர்த்தர் அப்படி கிரியை செய்வாராங்க. ஒரு அம்மா 3-4 வருஷமாக வராது, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அவங்கள கொண்டு வந்தார். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். நாங்கள் சொல்லும் போதெல்லாம் வரல, இப்போ இல்லை என் மனசை போட்டு ஒரு மாதிரி பண்ணிச்சு, என் மனசை போட்டு ஒரு மாதிரி பண்ணிச்சு, 1 வாரம் லீவு கேட்டேன் வந்தேன் அப்படின்னாங்க. அது மாதிரி ஸ்தோத்திரம், கர்த்தர் ஏதோ ஒன்று பண்ண போகிறார். இன்னொரு அம்மா வீட்டுக்கு சர்ச்சுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு கட்டி வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. அந்த மகா ஃபோனை பண்ணி, பாஸ்டரம்மா ஒரு நாள் நீ என்ன பண்ணா ஊன்னு பேசிச்சு, அதெல்லாம் அமைதியாக கேட்டு வச்சுக்கிட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ அன்னைக்கு அந்த அம்மாவை ஆண்டவர் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களும் ஞான ஸ்நானம் எடுக்க ரெடியாக இருக்காங்க, அது கொஞ்சம் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியணும். ஏதோ சும்மா உட்காந்துருக்கோம், நேர போக்கில் உட்காந்துருக்கோம், வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோன்னு நினச்சிடக்கூடாது. இதில் தாங்க ஜீவன் இருக்கிறது, இதில் தான் எழுப்புதல் இருக்கிறது, அவர் சமூகத்தில் தான் விடுதலை இருக்குது. ஆமென். இன்னும் கொஞ்சம் நம்ம மாறிட்டோம்னா, ஸ்தோத்திரம், நமக்குள்ளே சில மாறாத பகுதிகள்லாம் இருக்கும், கொஞ்சம் கள்ளம் இருக்கும், கபடு இருக்கும், இதெல்லாம் முழுசாக ஆவியானவரோட இணைய கஷ்டப்படாது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம நினச்சாலும் மாறாத சில பகுதி இருக்கும், அதை அப்படி பரிசுத்தாவியோடு இணைய ஒரு நாள் வரும், அவரை போல் நாம் மாறுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை போல் மாறுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பூரணம்ங்கிறது 100க்கு 100 சிலர் 30 இருப்பாங்களாம். அப்போ 30 உள்ளவங்களுக்கு 70% குறை இருக்கும், 60 உள்ளவங்களுக்கு 40% குறை இருக்கும். 100ன்னு வரும்போது தான் பூரணம் வரும். அதனால் பூரணத்தை நோக்கி போகிறோம். எல்லாரும் அந்த பலவீனத்தெல்லாம் கர்த்தர்
நம்மளை தூக்கி எடுத்து காப்பாற்றி பலப்படுத்தி மகிமையாக மாற்றுவார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ அப்படியே இந்த அபிஷேகத்துக்கு வருவோம். எங்களுக்குள்ள இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. இந்த ஆதி அப்போஸ்தல அனுபவம் எங்களுக்குள்ளே வளரணும். கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. என்னும் ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. தகனமகரபலபா. அப்படியே அந்நிய பாஷைகளை கொஞ்சம் நேரம் பேசுங்க. ரிம்பாலகதனரபகா சந்துனமகரபலபரபா. எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ரிகதனமகரபலபா ஷம்பரகதனமகரபலபா. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பட்டும். ஆவியானவர் நிரப்பட்டுன்னு சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தாரை நிரப்புங்க. இன்றைக்கி ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தார், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். இந்த பிள்ளைகளை ஆவியானவர் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, மருமக்கமாக இருந்தால் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்ட்ரோலில் அவங்க வருவார்களாக. மருமகன் இருந்தால் கை வைத்து சொல்லுங்கள். எல்லாம் முன்னே எலும்பி நிற்போமா? திறப்பில் நிற்கிறவர்கள் இருக்குல்ல, கொஞ்சம் எலும்பி நின்று ஜோமனம் குறிப்பாக ஜபிக்கும் போது ஆவியானவர் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது டக்குன்னு அதுக்கு நம்மெல்லாம் அலர்ட் ஆயிடணும். எல்லாம் இன்றைக்கி இப்போ எதாவது ஆவியானவர் சொல்கிறார், உன் குடும்பத்துக்காக திறப்பில் நில்லு. இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரும் கணவனுக்காக திறப்பில் நில்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டு திறப்பில் நில்லு. உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். நீ போய் உன் கணவனை மாற்ற முடியாது. உன் கணவன் ஸ்தோத்திரம், நீ ஒன்றும் பண்ண, உன் மனைவியை நீ மாற்ற முடியாது. ஆனால் நீ தேவனை பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு அசைவை உண்டு பண்ணுவார். உன் பிள்ளையை நீ மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். எல்லாம் சொல்லி ஜோம். உங்கள் வீட்டில் எது உங்களுக்கு பாரமாக இருக்குதோ சொல்லுங்கள். முதல்ல அதெல்லாம் சொல்லி விடுதலை ஆயிருங்க. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. உன் நுகத்தை நீ அவர் மேலே வச்சுட்டு அவர் நுகத்தை நீ சும. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ரகதன மகலபலபா ஷம்பரகதன ரகபா ரிகம்பரபகதன ரபா ஷம்பரகதன ரபா. நல்லா ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்களை முதல்ல எடுத்தோடனே அடுத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை கண்டுபிடிங்க. நம்ம சரியாக இருக்கோமா? நம்ம சரியாக இருக்கோமா? ஸ்தோத்திரம். நம்ம சரியாக இருக்கோமா? நம்ம எங்கே சரியில்லைன்னு நமக்கு தெரியும். அந்த பகுதியில் ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் குறைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் மறுரூபமாக விரும்புகிறேன். நான் மாற்றம் அடைய விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியாத பகுதி இருக்குது. நீர் எனக்கு பரத்திலிருந்து உதவி செய்வீராக. தேவனிடத்திலிருந்து உதவி செய்வீராக. ஆவியானுடைய வெளிச்சம் எனக்குள்ளே வரட்டும். எனக்கு அந்த உதவி கிடைக்கட்டும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அந்த ஒத்தாசை கிடைக்கட்டும். சில நேரங்களில் நம்மளை சரி பண்ணிட்டாலே பிரச்சனை சரியாக போயிடும். நம்மளை சரி பண்ணிட்டாலே பிரச்சனை சரியாக போயிடும். ஒன்றை சரி பண்ணிட்டாலே பிரச்சனை மாறிடும். ஒன்றை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் மாற வேண்டும். சபை வளர்ச்சியில் பல ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க, நான் மாறினா தான் சபை வளரும். சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஹல்லேலூயா. ஐ மஸ்ட் சேஞ்ச். ஐ வில் சேஞ்ச். நான் மாறுறதுல தான் விஷயமே இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிற பார்வையிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறோம். சிறையிருப்பு மாறுவதாக, நுகம் கட்டு மாறுவதாக. அல்ல, வாயை திறங்க, வாயை திறங்க. அல்லே லூயா, அல்லே லூயா. ஷம்பராபா திபாலபாரா கதானராபா கராபாகா தீனமகராபாலபாரபா ஷம்பரா கதானராபா ரமகாலபாரபா. எல்லாம் தடை உடையட்டும், கட்டு உடையட்டும். ஆமேன். அசைவாடுங்க. ஆவியானவரே, அப்படியே இடம் கொடுங்க பார்ப்போம். நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ரகதலபாரபா. எங்கள் குடும்பத்தாரின் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இந்த சபையில் உள்ள எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எழுப்புதல் வரட்டும். ரகதன மகரபலபரக தினமகரபலபரகரபா ரம்பலகரபலபரபா ஷபலபகரபலபா ஓரிமிகதனரபா ஷம்பலபகரபலபரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகபலபரபலபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரத்தம், 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 ரத்தம். நிமகர மகதன ரகபா சங்கதன மகர பகதல ரபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிமகதன ரபக சந்தன மகர பகதல ரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லகர பல 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 பா திபல பல 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 பா.
எல்லாம் விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கடினமானதை கர்த்தர் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்கப்பா. கடினமான பகுதிகள், மாறாத பகுதிகள், தடையாயிருக்கிற பகுதிகள், இந்த கல்லை நமக்கு புரட்டி யார் தள்ளுவார் என்று அன்னைக்கு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இவங்கெல்லாம் போன போது அங்கே ஒரு அற்புதத்தை கண்டார்களே. இன்னைக்கு ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டும். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்து பாடி துதித்தார்களே, அந்த அஸ்திபாரங்கள் அசைந்ததே. அப்படிப்பட்ட வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா, அப்படிப்பட்ட வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. கரபகதரபகரகலகரக ரிபகதரபகலபரப சம்பரகதனரபகதனரபலபா ரிம்பலகரபலபரபலப சந்தலரகதலரபலபரபலபா. ஆண்டவரே நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அலரபகரபலபா. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். கடினமான பகுதியில் அசைவாடுங்க. உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்கிற பகுதியில் அசைவாடுங்க. உலர்ந்த எலும்பு மாதிரி நம்பிக்கையற்ற பகுதிகளாக இருக்கிறதுல இன்னைக்கு ஆண்டவர் அசைவாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுங்க, ஆவியானவர் அசைவாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகதன மக ரபா கதா ரபா கதா ரபா. கல்லான இருதயங்கள் மாறணும். சில பகுதியில் நாங்களே எங்களை கல்லாக்கி கொண்டு இருக்கலாம். அந்த இருதயங்களெல்லாம் மாறணும். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால. இதனால் எங்கேயாவது கர்த்தர் நம்மளை கடினப்படுத்தியிருந்தா கூட இன்னைக்கு அவர் இரக்கம் கிடைக்கும்படி கிருபாசனத்தண்டை வருகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கடினமான பகுதிகளை நீர் மறுரூபமாக்குங்கப்பா. உம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றுகிறவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கடின பகுதிகள், ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த காரியங்கள், கடினமான பகுதிகள் மாறட்டும், மாறட்டும். ரியாம் தலரிபியா கரபா நீமாங் கரபா ரகதா நிமனா ஹம்திரிபி அம்தலரபா ஷாக்கிரிபியா தூரபலபலபா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. நல்லா விட்டு கொடுங்க. அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுப்போம், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுப்போம். தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளும் கரைகளும் மாற்றப்படட்டும். கடினங்கள் மாறட்டும். கல்கதா மேட்டினிலே கோடூர பாவி எந்தனுக்கா. கொல்கதா மேட்டினிலே கோடூர பாவி எந்தனுக்கா. குற்றமில்லாத தேவகுமாரன் உறுதி வடிந்து தொங்கினார். குற்றமில்லாத தேவகுமாரன் உறுதி வடிந்து தொங்கினார். கொல்கதா நெட்டினிலே கல்வாரி காட்சிதோ கண்டிடுவாயும் கண்கலங்க. கல்வாரி
மகிமையாவும் இளங்கோரா மடிந்திடும் மண்ணுயிர்கா மகிமையாவும் இளங்கோரா மாசில்லாத தேவகுமார மூன்றாணி மீனி தொங்கினா மாசில்லாத தேவகுமார மூன்றாணி மீனி தொங்கினா கொல்கதா வெட்டினிலே கல்வாரி காட்சியதோ கண்டிடுவாயோ கண்கலங்க கல்வாரி காட்சியதோ கண்டிடுவாயோ கண்கலங்க காடின மனம் உருகிடுமே கர்த்தரின் மாறாத அன்பிலே காடின மனம் உருகிடுதே கர்த்தரின் மாறாத அன்பிலே கொல்கதா வெட்டினிலே கோடூர பாவி எந்தனுக்கா கொல்கதா வெட்டினிலே எல்லா கடின நிலைமைகளை மாற்றுகிற அந்த கல்வாரின் அன்பு எல்லாரையும் நிரப்புவதாக. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வரட்டும். எல்லாம் தங்கள் காரியங்களை பெருசா நினைக்காம கர்த்தரை பெரிதா நினைக்க கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. அல்லேலூயா. இந்த பாருக்கு வந்து எரேமியா சொல்றதெல்லாம் எழுதுகிற நபர். எரேமியா சொல்றதெல்லாம் எரேமியா 45 அதிகாரம் மொத்தமே 5 வசனம் தான் இருக்கு, அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எரேமியா வாய் சொல்ல ஒரு புத்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இன்னைக்கு சிலரோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு சொல்கிறது என்னன்னா, இவருக்கு வேலை என்னது? எழுதுகிற வேலை. கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்கிறத எழுதுகிற வேலை. நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கீங்களா? இந்த சபையோடு அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்களா? ஊழியக்காரங்களோடு அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு இதில் தெரியும். இந்த பாருக்கு எழுதுகிற வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி எரேமியா ஊருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது திடீர்னு கர்த்தர் பேசுகிறாரு. பாருக்குக்கு எழுதுகிறவனுக்கு பேசுகிறார். ஊழியம் செய்கிறவங்களோட கர்த்தர் பேசுவார். பேசும்போது, நீ இப்பொழுது உனக்கு ஐயோ, கர்த்தரின் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார். ஐயோ, பாருக்குடைய இருதயத்தில் என்ன இருக்குது? ஐயோ. இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்தில் இப்படி ஐயோங்கிற பாயிண்ட் இருக்குது? அடுத்த பாயிண்ட் என்னது? சஞ்சலம். நோவை சஞ்சலம். உங்கள் இருதயம் சஞ்சலத்தால் நிரம்பி இருக்குதா? அடுத்தது, என் தவிப்பினால் நான் இளைத்தேன். மூணாவது தவிப்பு. தவிப்புனா என்னது? இல்லையே ஏதோ நினச்சி தவிக்கிறது, தவிப்பு. ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இளைப்பாறுதல் இல்லை, ரெஸ்டே இல்லை. ஏங்க, இயேசு வந்தால் கொடுக்கறது என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்கிறார். இளைப்பாறுதலே இல்லைன்னா இப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம ஆத்மா வந்து உட்காரலன்னு அர்த்தம். இந்த ஆத்மா எங்கே வந்து உட்கார்ந்துடணும்? ஆண்டவர் சமூகத்தில் உம்மைத்தாப்பா நம்பியிருக்கிறேன், உமக்கு மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன், அதில் ஒன்றும் நடக்கவும் செய்யாதுன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்வது. அப்போ சொல்கிறாரு, இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் கட்டினதையே இடிக்கிறேன். சிலர் வேலையை, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ இடிக்கிற. காலையிலே எழும்பி இடிக்க வேண்டியதான் வீட்டை. இடிச்சு காலி பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் கட்டினதையே இடிக்கிறேன், நான் நாட்டினதையே பிடுங்குகிறேன். நாட்ட வேண்டியது, பிடுங்க வேண்டியது. நாங்கள் சின்ன வயசில் தோட்டம் வைக்கிறோன்ட்டு நிறைய தக்காளி செடியெல்லாம் வாங்கி நட்டி வச்சு, இடையில பார்த்தீங்கன்னா சில வளர்ந்துருக்கான்னு வேறெல்லாம் பிடுங்கி பார்ப்போம். நம்மளே நாட்ட வேண்டியது, அப்புறம் பிடுங்கி பார்க்க வேண்டியது. இப்படி இருந்தால் என்னைக்கு வளரும் அது? அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படி வாடி போயிடும், அப்புறம் திரும்ப வளரும். இந்த மாதிரி
நானே கட்ட வேண்டியது, நானே இடிக்க வேண்டியது, நானே நாட்ட வேண்டியது, நானே பிடுங்கினது, இதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் லிஸ்ட்டு வச்சிருக்கிறார். பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்திற்கும் இப்படியே நடக்கும். இப்படி தான் இனி உலகமே இப்படி தான் இருக்க போதுன்னு ஒரு விரக்திக்குள்ளே போயிடுறது. யாராவது இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு பாருங்கள். ஆண்டவர் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. தங்களுக்கு அப்போ ஏதோ மனசில் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, உனக்கு நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான யாவரின் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடைய சொல் என்றார். என்ன இப்போ உன்னை உயிரோடு வச்சுருக்கதே நான் பெரிய கொள்ளை பொருள். இதை விட்டு நான் இன்னும் அதை அப்படி இப்படிலாம் யோசிக்காத. அதனால் உயிரோடு வச்சுருக்கிறேன். நீ எழுத்துக்கு ஆள் தேவை. தேவராஜ்யத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது, அது நிறைவேற்றணும். உனக்கு உயிரை கொடுத்து வச்சுருக்கேன். இதை விட்டுட்டு ரொம்ப பெரிய காரியங்களை தேடிக்கிட்டு இருக்காத. அதுவும் உனக்கு, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். உனக்கு பெரிய காரியங்களை தேடிக்கிட்டு இருக்காத. உனக்கு பெரிய காரியம் நடக்காமல் இருக்கிறதே நான் வச்ச கிருபை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஊரில் பெரிய காரியம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உனக்கு பெரிய காரியத்தை நீ தேடாத. நான் உனக்கு பெரிய காரியம் நடக்காமல் பாதுகாத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி ரொம்ப அலட்டிக்கிடுறது, ஸ்தோத்திரம், ரொம்ப அலட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. மனத்தாழ்மையாக இருங்க. எழுதுகிற வேலையை ஒழுங்காக எழுதுங்க. கர்த்தர் கொடுத்த அந்த உண்மையாக அந்த கொடுத்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எழுதிட்டு இருக்கும்போதே இவனுக்கு சொல்லுங்கிறார் ஆவியானவர். கரெக்டாக ஆவியானவர் பார்க்குக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆமாம், பார்க்குக்கு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி இங்கே நிறைய பேர் பார்க்கு மாதிரி இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். பார்க் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறோமான்னு செக் பண்ணுங்கள். உனக்கு நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. தன்னை பெருசாகவே காமிக்கணும்ட்டு எதை செஞ்சாலும் செல்ஃப் எக்ஸ்ப்ளோஷன், தன்னை வெளிப்படுத்துறது, தன்னை பெரிய ஆளாக காமிக்கிறது, அந்த ஊழியம்லாம் ஆண்டவருக்கு 0 மார்க் போட்டுருவார். நம்மளை பெருசாக காமிக்கிறதுக்கு தேவன்கிட்ட ஆண்டவரே நான் அந்த ஊழியத்தை செஞ்சேன், அதுக்கு 0 மார்க்கு தான். நம்ம ஊழியமெல்லாம் அவர் ராஜ்யத்தை கட்டவும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய தோட்டத்தில் வேலையாட்களாக இருக்கிறோம். நம்மெல்லாம் யார்? அவருடைய வேலை. அவர் கொடுத்த கிருபையை வச்சு, அவர் கொடுத்த பலனை வச்சு, அவர் கொடுத்த காலங்களை வைத்து, அதனால் கொள்ளைப்பொருளாக கர்த்தர் இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதை கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. அளவுக்கு மிஞ்சிய ரோசங்கள் வரக்கூடாது, அளவுக்கு மிஞ்சிய எண்ணங்கள் வரக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.